Praise the Lord. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Revelation chapter 3 verse 11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாத படிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் இந்த காலை வேளையில நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு சொல்லுகிற வசனத்துல தான் ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிற தெய்வ ஜனமாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து எப்படி மேகங்கள் மேலே கடந்து சென்றாரோ, பரத்துக்கு ஏறி ஆண்டவர் போனாங்களோ, அதே போல் அவர் திரும்பி வரப்போகிறார் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசித்தோம்னா தேவ தூதர்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லா சீஷர்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒலிவ மலையில் அப்படியே இயேசு மேலே போகிறார். எல்லாரும் அப்படியே அண்ணாந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னன்னே புரியல. அப்போ தேவ தூதர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இதே வண்ணமாக எப்படி ஆண்டவர் போனாரோ அதே வண்ணமாக அவர் திரும்பி வருவார். அந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு தான் நம்ம எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் நம்ம பார்க்கும்போது இயேசு நமக்கு இதெல்லாம் நடக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கும், அப்போ என்னுடைய வருகை மிக சமீபம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வருகிறார். இதில் ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த ஒரு மனுஷன் கூட நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாது, பரலோகத்தை இழந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் தாமதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறாரு? இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை இன்னைக்கு நேற்று வந்தார்னா இன்னைக்கு ரட்சிக்கப்படுறவங்க எத்தனை பேர் அந்த வருகையில் அவங்க போக முடியாமல் போயிடுவாங்க. அதனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஜீவன் ஒவ்வொரு நாளும் நீடித்திருப்பது தேவனுடைய கிருபை. கர்த்தருடைய வருகை தாமதிக்கிறது கூட ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாகத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, இதோ சீக்கிரமாக நான் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. நமக்குன்னு ஒரு கிரீடங்கள் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய கிரீடங்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ஜீவ கிரீடத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஜீவ கிரீடம். யாருக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுது? பிரச்சனைகளும் பாடுகளையும் சகிக்கிற ட்ரையல்ஸ் அண்ட் சஃபரிங்ஸை என்டியோர் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் க்ரௌன் ஆஃப் லைஃப் வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம பாடுகளையும் கஷ்டங்களையும் நம்ம என்ன செய்கிறோம்? சகிக்கிறோம். சில நேரத்தில் ஏன் இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனை, எனக்கு மட்டும் ஏன் இப்படியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக என்ன கிரீடம் வச்சிருக்கிறாங்க? ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம என்ன செய்திடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்திடலாம்? இதை சகித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக சகிப்பு தன்மை நமக்கு தேவைப்படுகிறது. அநேக காரியங்களை நம்ம சகிக்கிறோம். உலக மனிதர்கள் ஒருவேளை நம்மளை பார்த்தாங்கன்னா அவங்க யோசிக்கலாம், என்ன பைத்தியக்காரன் போல இருக்கிறாங்களே, என்ன இப்படி இருக்கிறாங்களே. ஆனால் ஏன் நம்ம சகிக்கிறோன்னா, நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற க்ரௌன் ஆஃப் லைஃப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே தான் ஆண்டவர் சொல்றார், உனக்குரியதை நீ என்ன செய்து கொண்டு பற்றி கொண்டிரு. உன் கிரீடத்தை நீ யாரும் எடுத்துறாதபடி நீ என்ன செய்ய, அதை பற்றிக்கொள். ஆண்டவர் நம்மளுக்கு நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது கடைசியாக சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன், ஜெயமாக முடிச்சிருக்கிறேன். இது முதல் எனக்காக என்ன இருக்குது? நீதியின் கிரீடம், க்ரௌன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, இந்த விசுவாச வாழ்க்கையில் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற எல்லாருக்கும் கர்த்தர் அந்த நீதியின் அந்த கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கும்போது ஆண்டவர் என்ன கிரீடம் கொடுக்குறாங்களா? இம்பெரிஷபிள் க்ரௌனை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. வாடாத கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ்லேயோ இல்லை மற்ற இதுலேயோ நம்ம பார்க்குறோம் கிரீடங்கள் சூட்டப்படுகிறது. அது டெம்பரரி க்ரௌன் இல்லை,
அடுத்த தடவை வேறு யாராவது வின் பண்ணாங்கன்னா இந்த க்ரௌன் அவங்களுக்கு போயிடுது. ஆனால் நமக்கு ஒரு இட்டர்னல் க்ரௌண்டை, நித்திய கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு கிரீடம் இருக்குது, க்ரௌன் ஆஃப் க்ளோரி. இல்லை, அது என்ன, மகிமையின் கிரீடம். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பேதுருவில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சபையின் மூப்பர்களுக்கு அதை கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்திருந்தாருன்னா அந்த ஊழியத்தை நான் உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக அந்த ஊழியத்தை நான் செய்யும்போது ஒரு க்ரௌன் ஆஃப் க்ளோரியை கர்த்தர். அப்போ எவ்வளோ கிரீடங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு உலகம் நம்மளுக்கு நிறைய கிரீடங்கள் பட்டங்கள் எல்லாம் சூட்டலாம், இதெல்லாம் நித்தியமானது அல்ல. ஆனால் பரலோகத்தில் நம்ம போகும்போது இயேசு நமக்கு நிறைய கிரீடங்களை கொடுக்க போகிறாரே, அந்த கிரீடங்களை நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், நீ என்ன செய்ய, உனக்குள்ள கிரீடத்தை ஒருவனுக்கும் நீ வருவனும் அதை உனக்கிட்டேருந்து எடுத்துறாதபடி நீ உனக்குள்ளதை என்ன செய்யுது, பற்றி கொண்டிரு. ஹோல்ட் ஆன் டு வாட் யூ ஹேவ். நமக்கு இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், பற்றி கொள்ள வேண்டும். ஆமே, நமக்கு இருக்கிற வேல்யூபிள்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் இம்பெரிஷபிள் திங்ஸ், இட்டர்னிட்டி, ரிவார்டு இன் இட்டர்னிட்டி, நித்திய காலமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் கொடுக்குற பலன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒருவேளை பலன் இல்லாமல் போகலாம், யாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாமல் போகலாம், யாரும் உங்களை நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை கவனிக்காமல் போகலாம். நம்ம நினைக்கலாம், நான் இவ்வளோ காரியம் செய்கிறேன், ஆனால் ஒரு சின்ன வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் கூட கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கிரீடங்களையே வைத்து காத்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்காக எத்தனை கிரீடங்கள் ஆயத்தமாக இருக்குது. அந்த கிரீடத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பில் நம்ம பற்றி கொள்ளணும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அழைப்பு, தேவன் நம்மளை எல்லாம் ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார், அதை பற்றி கொள்ள வேண்டும். கனிகளை பற்றி கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு நம்ம வாழ்க்கையில் போராடுகிற ஒரு காரியம் என்னன்னா, அந்த விசுவாசத்தை விட்டு நம்மளை விலக்குவதற்கு தான் அவன் போராடுகிறான். எத்தனை காரியங்களை அவன் செய்து நம்ம விசுவாசத்துலேருந்து நம்ம எப்படியாவது வழிவேறணும், ஆண்டவரை மறுதளிச்சிடணும். ஆனால் தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது இந்த எல்லா கிரீடங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு இரு. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?